வீட்டிற்குள் மாருதி சுசுகி நாமினேஷனில் ஒவ்வொருவரும் ஒரு அவர்கள் ஏரியத்தை விட்டு வெளியே போகும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோ உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முதல்ல இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட விஷயத்துக்கு வரலாம். பார்வதி தான் வந்து இந்த லெட்டரை படிக்கிறாங்க. அது என்னன்னா ஹாட் சீட்ல 2 பேர் இருக்காங்க. இந்த வாட்டி நாமினேஷன்ல நிறைய பேர் இருந்தாலும் கடைசியா ஃபில்டர் ஆகிறது 2 பேர். அது யாருன்னா பிரஜின், கெமி. இவங்க தான் ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க போல. ஆனா அன்அஃபிஷியல்ல பார்த்தா கெமி நிறைய தான் ஓட்டு வாங்கினாங்க, கெமி கம்மின்ற மாதிரி இதுல வந்திருக்கு. ஸோ இந்த நாமினேஷன், அதாவது எவிக்ஷன் ப்ராசஸை கொஞ்சம் வித்தியாசமா பண்ற மாதிரி பிளான் போல. 2 கார் உள்ள வருதுங்க. அந்த 2 கார்ல இப்போ ஹாட் சீட்ல இருக்க 2 பேர் போய் உட்கார போறாங்க. அவங்க 2 பேரோட கண்ணை கட்டி தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கெமி போக போறாங்கன்னா கண்ணை கட்டி உட்கார வைக்கிறாங்க, பிரஜின் போக போறாருன்னா கண்ணை கட்டி உட்கார வைக்கிறாங்க. இப்போ என்ன அந்த டாஸ்க் லெட்டர்ல என்ன இருக்குன்னா, டாஸ்க் லெட்டர்ன்ற பாருங்க, அந்த எவிக்ஷன் லெட்டர்ல என்ன இருக்குன்னா 2 காருமே வெளியே போகும். ஒரு காரு திரும்பி உள்ள வந்துடும். ஆனா இன்னொன்று கார் இருக்கு பாத்தீங்களா, டோட்டலா அவங்கள வெளியே கொண்டு போயிடும். அதுதான் எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. இதுல 2 பேர் போக போறாங்க. யார் யாரு? கெமி, பிரஜின் போக போறாங்க. பிரஜின் போக போறாருன்னு தெரிஞ்சோன்னா சாண்ட்ரா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஹஸ்பண்ட் போக போறாரு, ஃபீல் பண்றதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அது என்னால ஏத்துக்க முடியல. என்னன்னா இந்த மாதிரி 2 கார்ல போக போறாங்க, ஒருத்தர் திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொல்ல. அதாவது அவங்க வந்து ஏதோ ஆயிட போது, யமதர்மர் கூட்டு போறாரு, அந்த சீன்லாம் கிடையாது. ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளியே போக போறாங்க. அதிகபட்சம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக போறாரு, அவ்வளவுதானே. ஆனா அதுக்கு இவங்க அழுவுறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இன்னமும் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம இவங்க ஒரு நிமிஷம் கூட இல்லாத மாதிரியும் ரொம்ப ரொம்ப நடிக்கிறாங்களோன்னு தோணுதுங்க. ஓரளவுக்கு நடிக்கலாம், எல்லாருமே இங்க நடிக்க தான் செய்யறாங்க. அப்போ சாண்ட்ராவும் நடிக்கிறதுல தப்பில்லை, ஓரளவுக்கு நடிக்கலாம், ஓவராக நடிக்கக்கூடாது. பயங்கரமாக நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஏன்னா நேற்று மதியானத்துலேருந்தே கெமி தான் அவுட்டு, கெமி தான் அவுட்டுன்னு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே பார்க்குற ஆடியன்ஸு இன்ஃபர்மேஷனை வெளியே வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கெமி தான் போக போகிறாங்கன்னே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லுங்கள்? உள்ளே இருக்கவங்களுக்கு தான் பதட்டமாக இருக்கும். ஐயோ கெமியா இருக்குமா பிரச்சனை இருக்குமா, கெமியா இருக்குமா பிரச்சனை இருக்குமான்ற மாதிரி உள்ளே இருக்கவங்க தான் ஷாக் ஆகணும். நமக்கு பெருசாக ஷாக் இல்லைங்க. 2 கார் வெளியே போக போது, கெமி வீட்டுக்கு போக போறாங்க, பிரஜினோட கார் திரும்பி வரப்போகுது. இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கெமி தான் வெளியே போக போறாங்க. அது நியூஸா நிறைய வாட்டி வந்துருச்சு. ஸோ கெமி தான் வெளியே போக போறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ அக்யூரேட்டா வராதுங்க. இப்பெல்லாம் வந்து அக்யூரேட்டா வருது. இவங்க தான் போக போறாங்கன்றது அக்யூரேட்டா வருது. இதை ஸ்டாப் பண்றதுக்கு பிக் பாஸ் சைட்ல ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். அதாவது உள்ள வரவங்க கிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லணும். அப்படி சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா உள்ள ஒரு 60 பேர் 70 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 5-6 பேராவது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் தடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு பார்க்குற சுவாரஸ்யம் போயிருது, யார் போயிருப்பாங்கன்னு சுவாரஸ்யம் நமக்கு போயிருது இல்லை. அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி கெமிக்கு, அதாவது அன்பு கேங் வந்து கெமிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. பிரஜினுக்கும் இப்போ அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. பிரஜின் போறதை நினைச்சு அவங்க கவலைப்படுற மாதிரியே இல்லை. பிரஜின் போக போறாரா அப்படின்னு நினைச்சு சாண்ட்ரா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. எது தெரியுமா, அழுதது கூட எனக்கு ஆர்டிஃபிஷியலா இல்லைங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் போயிட்டாருன்னா என்னது, நம்ம தனியா இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா அந்த கார் 2மே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹஸ்பண்டோட கார் வெளியே போகும்போது எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த காரை பிடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னமோ யமதர்மர் வந்த மாதிரியும் ஒருத்தர் ஒரேடியா கூட்டு போற மாதிரியும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன எவிக்ட் ஆக போறாரு, என்னைக்காவது ஒரு நாள் இது வரதானே போகுது. ஒன்னு பிரஜின் எவிக்ட் ஆவாரு, இல்ல சாண்ட்ரா எவிக்ட் ஆவாங்க. 2 பேருமே சேர்ந்தேவா எவிக்ட் ஆவீங்க. யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆக போறாங்க, அந்த நாள் வரதானே போகுது. அதை அசால்ட்டா தாண்டி இருக்கலாம். ஆனா இவங்க ரொம்ப வாலண்டரியா நடிக்கிற மாதிரி இருக்கு. சீரியல் ஆர்டிஸ்ட்ல அதனால பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்க போல. ரொம்ப செயற்கையா இருக்குங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா பயந்த மாதிரி நடிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து திங்கள் டு வெள்ளி வந்து எவ்வளோ அட்ராசிட்டி பண்றீங்க. அந்த அட்ராசிட்டி பண்றீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் சாதாரணமாக உட்காந்துட்டுருங்க. நீங்க பயந்து போன மாதிரி அப்படியே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப அப்பாவின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அது ஏத்துக்க முடியல. ஸோ இவங்க 2 பேர் போக போகிறதுல கெமி தாங்க அவுட்டு. எனக்கு என்ன பெரிய வருத்தம் தெரியுமா, கெமி போனது ஒரு விதத்தில் ஓகே தான். ஏன்னா கெமியும் இந்த வீட்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்ம்லாம் பண்ணல அந்த அளவுக்கு. ஆனால் ரம்யா ஜோ கூட கம்பேர் பண்ணும்போது கெமி பரவாயில்ல தான். ரம்யா ஜோ எப்படி தப்பிக்கிறாங்கன்னே தெரியலங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 நாமினேஷனில், அதாவது அந்த நாமினேஷன் முடிவு வரும்போது ரம்யா ஜோ தான் போவாங்கன்னு நான் எதிர்பார்த்து ஏமாந்துட்டு இருக்கேன். எப்படி ரம்யா ஜோ ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க.
கெமி போறது ஓகே தானா, இல்ல கெமிக்கு பதிலா இவங்க தான் போயிருக்கணும், அதுதான் கரெக்ட், நீங்க யாரையாவது நினைக்கிறீங்களான்றத சொல்லுங்க. அதே மாதிரி சாண்ட்ரா பண்றது ஓவர் ஆக்டிங்கா இல்ல கரெக்ட் தானான்றதையும் நீங்க சொல்லுங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.